ராமநவமிக்கு மெயினாக பார்க்க வேண்டியது வடைப்பருப்பு, நீர்மோர், பானகம், பாயசம், கிருணிப்பழம். இது முன்னாடியெல்லாம் என்ன பண்ணுவா, சம்மரில் வர்றதுனால அங்கங்கே உஞ்ச ஊற்றி எடுத்து போயிட்டே இருக்கும்போது போகிறவாளுக்கு அவளுடைய தாக்கத்தை தணிக்கிறதுக்கும் சூடு குறைக்கிறதுக்கும் வடைப்பருப்பு பண்ணுவாள். இது பைத்தம்பருப்பை ஒரு 1 hour முன்னாடி ஊற வச்சுட்டு அதை நல்லா வடியை போட்டுட்டு தண்ணி ஒரு ட்ராப் கூட இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் அதில் உப்பு போட்டுட்டு பச்சை மிளகா, அப்புறம் மாங்காய், வெள்ளரிக்காய் துருவி போட்டுட்டு கருவேப்பிலை போட்டுட்டு கடுகு உளுத்தம் பருப்பை தாளிக்கணும். அப்புறம் நீர்மோர் நன்னா தயிரை நன்னா இது நிறைய நீரை விட்டுட்டு நன்னா மசிட்டு கருவேப்பிலை போடணும். அப்புறமா உப்பு, இஞ்சி, பச்சை மிளகா அது 3 அரைச்சிட்டு போடணும். பெருங்காயம் போடணும். அப்புறம் இது பானகத்துக்கு வெல்லத்தை நன்னா கரைச்சிண்டு அதில் சுக்கு, அப்புறம் ஏலக்காய், கொஞ்சமாக எலுமிச்சம்பழம். அப்போ தான் நமக்கு எனர்ஜி கொடுக்கும், தாக்கத்தை தணிக்கும். அப்புறமா இது பாயசம், எல்லாருக்கும் தெரியும். இது சவ்வரிசி பாயசம். அப்புறம் இது கிருணிப்பழம். இதுதான் ஸ்பெஷல் ஃபார் ஸ்ரீராம நவமி.